இந்த நிகழ்வில் விழிப்பதற்கு நிறைய பேர் இருக்கின்றனர். அனைவரையும் நான் விழித்தவனாக நேரத்தை கொள்ளையடித்துக் கொள்ளாமல் உங்களுக்கு சில வார்த்தைகளை என் அனுபவ ரீதியில் பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன். எம் எல்லோருக்கும் தாய்க்குருவி எவ்வாறு அன்னத்தை உட்கொள்வது என்பதை கற்றுக் கொடுத்தது. எமது தந்தை குருவி தேடலை கற்றுக் கொடுத்தது. ஆசிரியர்கள் கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். இன்று முதல் உங்களுக்கு இந்த உலகம் வாழ்க்கையை கற்றுத்தரப்போகிறது. இந்த வாழ்க்கை என்பது மிகவும் எளிதான ஒரு செயல் அல்லது ஒரு எளிதான ஒரு நிகழ்வாக நாம் அமைத்துக் கொள்வது எமது கைகளில் தான் இருக்கின்றது. என்னை பொறுத்தவரை நான் சில வார்த்தைகளை உங்களுக்கு கூறிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் யார் என்றும் உங்களுக்கு தெரிய வேண்டும். நான் ஒரு சிறு கிராமத்தில், காங்கேயனோடு என்ற ஒரு கிராமத்தில் 1974 ஆண்டு பிறந்தவன். அந்த கிராமத்தை எத்தனை பேருக்கு இங்கு தெரியும் என்று கேட்டால் நான் இல்லை என்று சொல்வேன். ஆனால் இந்த உலகம் எனக்கு 144 நாடுகளினுடைய அனுபவத்தை கற்றுத்தந்தது. அதற்கு பிரயாணம் செய்யக்கூடிய அந்த அனுபவத்தை எனக்கு கற்றுத்தந்தது. அதற்கு எது எனக்கு ஏதுவாக இருந்தது என்றால், என்னை நான் அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய கல்வி தகமையை எனக்கு பின்னால் நான் வளர்த்து கொண்டேன். எனது தந்தை என்னை விட்டு சென்றார். இதோ இன்றுடன் என்னுடைய பொறுப்பு முடிவடைகின்றது. நாளை முதல் உன்னுடைய தேவைப்பாடு ஆரம்பமாகிறது. இன்று உங்களுடைய இந்த டிப்ளோமா நிகழ்வு இன்று உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து வைக்கின்றது. தேடுங்கள். நிறையவே நீங்கள் தேடுவதற்கு தேடல்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு கற்றுத்தர நிறைய நிகழ்வுகள் காத்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கை என்பது இனிதாகவும் அது கசப்பானதாகவும் அது சில நேரம் வெறுக்கத்தக்கதாகவும் அது சில நேரம் நாங்கள் விரும்புகின்ற எங்கள் ஏற்பாடுகளுக்கு மாறாகவும் அது சில சமயங்களில் அமையலாம். ஆனால் வாழ்க்கை என்பது இனிதாக அமைந்திருந்தால் அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு இனிமை இருக்காது. அதனோடு கசப்பும் அமைந்திருக்கத்தான் வேண்டும். வாழ்க்கை என்பது கசப்பும் இனிப்பும் இரண்டும் கலந்த ஒன்றாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர வாழ்க்கை தனியவே இனிமையை மட்டும் தாங்கிச் செல்வோமானால் அதிலும் நாங்கள் அழுத்து போய்விடுவோம். உதாரணமாக, நீங்கள் உங்களது வீட்டில் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை வாங்குவோம் என்று வாங்குவீர்கள். அதற்கு முன்னால் எத்தனை நாள் உட்கார்ந்து பார்ப்பீர்கள்? ஆரம்பத்தில் 1 நாள், 2 நாள், 3 நாள், 1 வாரங்கள், அது மாதங்களாகும், மாதங்கள் வருடங்களாகும். அந்த தொலைக்காட்சி பெட்டி உங்களுக்கு அழைத்து போகும். அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையும். நீங்கள் இன்று எதை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த எதிர்பார்ப்பு நாளை உங்களுக்கு அழித்து போகின்ற ஒரு விடயமாக, உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து விலகிச் செல்கின்ற விடயமாக, உங்களது வாழ்க்கையோடு ஒட்டி உறவாடுகின்ற ஒரு நிகழ்வாக இல்லாமல் என்றுமே அது மறைந்து போகும். அதனால் தான் இறைவன் மரணம் என்ற ஒன்றை இவக்குள் வைத்திருக்கின்றான். மரணம் என்ற ஒரு இடைவேளை இல்லை என்றால் நாம் அனைவரும் அடித்து கொண்டு இறந்து விடுவோம். ஆகவே மரணம் என்பது ஒரு இடைவேளை. அந்த மரணம் என்கின்ற இடைவேளையில்தான் சினிமாவும் திரைப்பட உலகில் இடைவேளை என்கின்ற ஒன்றை அறிமுகப்படுத்துகின்றது. இல்லை என்றால் அந்த சினிமாவும் எங்களுக்கு அழுத்து போகும். நான் எனது சில முடிவுகளை எடுக்கின்ற போது, நான் சில பிரச்சனைகளுடன் சில முடிவுகளை எடுக்க நினைக்கின்ற போது, நான் அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய விங்ஸ் ஆஃப் ஃபயர், அக்கினி சிறகுகள் என்ற புத்தகத்தை அடிக்கடி வாசிப்பேன். எனக்கு சங்கடமான நிகழ்வுகள் நடக்கின்ற போது, நான் ஒரு முடிவு எடுப்பதற்கு தடுமாறுகின்ற போது, அந்த அக்கினி சிறகுகள் என்ற புத்தகம் எனக்கு உத்வேகத்தை தரும். அதற்காக நான் அந்த அக்கினி சிறகு என்ற புத்தகத்தை அடிக்கடி வாசிப்பேன். ஏனெனில் அப்துல் கலாம் அந்த புத்தகத்தில் நீ கனவு காண்பதை பெரிதாக காண் என்று சொல்லுகின்றார். சவால்கள் நிறைந்த உலகத்தில் தான் உனக்கான தேடல்கள் இருக்கின்றது என்று சொல்கின்றார். சவால்கள் நிறைந்த வாழ்க்கையை நீ எப்போதும் சவாலாக ஏற்றுக்கொள்கிறாயோ அன்றுதான் உன்னுடைய வாழ்க்கையின் போராட்டத்தில் நீ வெற்றியடையப் போகின்றாய் என்பதை சொல்கின்றார். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையை சவாலாகத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னால் முடியுமா என்று கேட்டால் முடியும். உன்னால் இயலாது என்று எதுவும் இல்லை.
இயலாது என்பது இல்லை, முடியும் என்றால் முடியும். மற்றவர்களுக்காக நீ செய்யாதே, உனக்காக நீ செய். மற்றவர்கள் எதை எதிர்பார்க்கின்றார் என்பதற்காக நீ முடிவெடுக்காதே, உனக்காக நீ முடிவெடு. இந்த உலகம் உன்னை பின்தள்ளுமே தவிர முன் தள்ளாது. நீ முன் தள்ள வேண்டும் என்றால் நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் அந்த முடிவுகளை சார்ந்ததாக, அந்த முடிவுகள் மிகவும் இனிமையானதாக இருக்கின்ற போதுதான் அந்த முடிவுகள் உனக்கு இனிப்பானதாக மாறும். நான் இன்று உலகில் 7 நாடுகளில் ஒரு நிர்வாக அதிகாரியாக இருக்கிறேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது சுந்தர் பிச்சை அப்பா அவர்களை கூகுளில் சந்திப்பதற்கு. நான் அமெரிக்கா ஆஃபீஸில் சுந்தையப்பாவை சந்தித்து கேட்டேன், சுந்தர், எல்லோரும் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், சிலர் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், சிலர் டீ குடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூகுள் நிறுவனத்துக்குள் நான் யாரையும் வேலை செய்ததாக காணவே இல்லை என்று. அப்போது அவர் சொன்னார், அவர்கள் கனவு காணுகிறார்கள் மற்றவர்களை கனவு காண வைப்பதற்காக. இவர்கள்தான் இன்வென்டர்ஸ், இனோவேட்டர்ஸ் என்று சொன்னார். இவர்கள் காணுகின்ற கனவுகள் தான் இன்று உலகத்தையே ஆட்டிப்படைக்கின்றது என்று சொன்னார். அதனால் அவர்களுக்கு நாங்கள் கனவு காண இடமளித்திருக்கிறோம். அவர்களுக்கு அலுவலகத்தை நாங்கள் கதிரை மேசையுடன் மட்டுப்படுத்தாமல் அவர்களுடைய எண்ணங்களை பெரிதாக உருவாக்கி இருக்கிறோம் என்று எந்த அப்துல் கலாம் அந்த வார்த்தையை கனவு காண்பதை பெரிதாக காண் என்று சொன்னாரோ அந்த வார்த்தையை இன்று கூகுள் நிறுவனமும் நடத்தி கொண்டிருக்கிறது. நான் சில வேளைகளில் கேட்பேன், எனக்குள்ளே நான் கேட்பேன், ஏன் நான் இவ்வளவு ஓடுகிறேன் என்று, ஏன் நான் இவ்வளவு தேடுகிறேன் என்று. ஒவ்வொரு நாளும் 5 மணித்தியாலங்கள் நான் தனியாக படிக்க வேண்டும். இந்த ஒரு நிறுவனத்தை நடத்துவதாக இருந்தால் நான் உலகத்தை படிக்க வேண்டும், பொருளாதாரத்தை படிக்க வேண்டும், தொழில்நுட்பத்தை படிக்க வேண்டும், ஒவ்வொரு மனித வலுவை படிக்க வேண்டும். ஒவ்வொரு மனித வலுவுக்குள்ளின்ற உள்வாங்கி இருக்கின்ற முரண்பாடுகளை நான் படிக்க வேண்டும். ஏனெனில் அந்த உள்வாங்கப்பட்டிருக்கின்ற முரண்பாடுகளை நான் அறியாவிட்டால், இன்றைய இந்த மாணவர்களின் இன்றைய தேவை என்ன என்று நான் அறியாமல் விட்டால் அவர்களுக்காக என்னால் இந்த சலுகையையும் எந்த முடிவையும் அவர்களுக்கு என்னால் முன்னிறுத்தி வழங்க முடியாது. அதற்காக நான் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஒரு தலைமை நிர்வாகி என்பதற்காக மட்டுமல்ல, இன்று உலகம் ஓடிக்கொண்டிருக்கின்ற வேகத்திற்கு ஈடு கொடுத்து நானும் ஓட வேண்டும். இல்லை என்றால் இந்த உலகம் என்னை ஒதுக்கி தள்ளிவிடும். நான் ஒரு மூலையில், எங்கோ ஒரு மூலையில் ஒரு தூக்கி எறியப்பட்ட கடதாசி போல் நான் கிடப்பேன். ஆனால் நான் அவ்வாறு கிடக்க விரும்பவில்லை. அதற்காகத்தான் நான் இன்று ஓடிக்கொண்டிருக்கிறேன், தேடலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். இன்று ஜென்சி என்று அருகப்படுகின்ற 94ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பிறந்தவர்களுடன் நான் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த ஜென்சி என்று அறியப்பட்டவர்கள் கைபேசியுடனும் கம்ப்யூட்டருடனும் வாழ்க்கையை ஆரம்பித்தவர்கள். இவர்களுக்கு சோக்கும் கரும்பலகையும் தெரியாது. ஆனால் மிகவும் தொழில்நுட்பத்துறையோடு மிகவும் பரிசீலமானவர்கள். இவர்கள் இன்று என்ன தேடுகிறார்கள் என்றால், ஃபேஸ்புக்கை தேடுகிறார்கள், இன்ஸ்டாகிராமை தேடுகிறார்கள், டிக்டாக்கை தேடுகிறார்கள், வாழ்க்கையை தேடுகிறார்கள். நான் ஒரு நாளைக்கு எப்படியும் 100-200 பேரை நேர்முக பரீட்சைக்கு இன்டர்வியூக்கு அழைப்பேன். அப்போது அவர்களிடம் உங்களுடைய இலக்கு என்ன என்று கேட்டால் அவர்கள் இலக்கை பற்றி பேச மாட்டார்கள். உங்கள் நிறுவனத்தில் எத்தனை மணித்தியாலம் நான் வேலை செய்ய வேண்டும், எவ்வளவு எனக்கு ஊதியம் தர வேண்டும் என்று கேட்பார்கள். இப்போது இந்த ஜென்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த இளம் சமூகம் மிகவும் கட்டுக்கோப்பை இழந்த ஒரு சமூகமாக, தொழில்நுட்பத்துறையை மட்டும் நம்பி இருக்கின்ற ஒரு சமூகமாக மாறியிருக்கின்றது. ஆம், நாங்கள் அதை வரவேற்கிறோம். ஏனெனில் காலத்தோடு நாங்களும் ஓடிப்போக வேண்டும். காலத்துக்கு காலம் ஒவ்வொரு ஜெனரேஷன் மாற்றங்கள், ஒவ்வொரு வாழ்க்கையின் மாற்றங்கள் ஏற்படுகின்ற போது அந்த மார்க்கத்துடன் ஓடிப்போக வேண்டும். அப்படியானால் இன்று உங்கள் முன் நிலைநிறுத்தப்பட்டிருப்பது என்ன? தொழில்நுட்பத்தில் எவை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது? அதில் முதலாவது ஏஐ தொழில்நுட்பம். ஏஐ தொழில்நுட்பம் என்றால் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ChatGPT. எல்லோரும் ஏஐ என்றால் ChatGPT, ஏஐ என்றால் கேன்வா, ஏஐ என்றால் PS. இதை மட்டும்தான் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்று உலகம் ஏஐ தொழில்நுட்பத்திற்குரிய அனைத்து உபகரணத்தையும் உருவாக்கிவிட்டது. 2030ஆம் ஆண்டு நீங்கள் தொழில் தேடுவீர்களே ஆனால்
நீங்கள் கணக்காளராக தொழில் தேட முடியாது. கணக்காளர்களுக்கான தொழில் இனி உலகில் இல்லை. ஏனெனில் அது ஏஐ தொழில்நுட்பம் அதை நிறைவு செய்து விட்டது. என்ஜினியராக நீங்கள் தொழில் தேடுவீர்களே, ஆனால் என்ஜினியர் என்ற தொழில்நுட்பம் இனி இல்லை. அது டேட்டா சயின்டிஸ்டாக, ரோபோட்டிக்ஸ் என்ஜினியர்ஸாக மாற்றம் பெற்றிருக்கின்றது. இன்று எல்லாமே இந்த உலகம் மாற்றங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பம், ஏஐ தொழில்நுட்பத்தை நீங்கள் எவ்வாறு அடையப் போகிறீர்கள், எவ்வாறு நீங்கள் அதை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள், அந்த ஏஐ தொழில்நுட்பம் தான் இனி உங்களது வாழ்க்கையை இனி மிகவும் ஈடு கொடுத்து வாழக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்துக்கு இழுத்துச் செல்லும். உதாரணமாக நான் ஏஐ தொழில்நுட்பத்தில் சொல்லுவேனானால், எம்எல் என்று சொல்லப்படுகின்ற மெஷின் லேர்னிங். இன்றும் எனது நிறுவனத்தில் பணிபுரிகிறார்கள். எம்எல் என்று சொல்லப்படுகின்ற அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டவர்கள் மணித்தியாலத்திற்கு எமது நிறுவனத்தில் $50 பெறுகிறார்கள். 15,000 ரூபாவை மணித்தியாலங்களுக்கு பெறுகிறார்கள். ஆகவே இனி அந்த ஏஐ தொழில்நுட்ப உபகரணத்தை யார் உபயோகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரோ அவர்தான் இந்த உலகத்தை சாதிக்கக்கூடியவராக மாறுவார். அவருக்குத்தான் இந்த உலகம் இனி இடம் கொடுக்கும். ஆகவே அவர்களுடைய தொழில்நுட்பம் இந்த உலகையே இனி ஆட்டிப்படைக்கும். இப்போது எல்லாமே தொழில்நுட்பம் ஏஐயில் மாறிவிட்டது. எல்லோரும் ஏஐயை மிகவும் எளிதாக ஒரு செயற்கை நுண்ணறிவு என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏஐ மனிதனுடைய மூளையில், மனிதனுடைய செயற்பாடுகளில் சமனாக செயற்படுகின்றதா என்ற கேள்வி எழுந்தால் அது இல்லை. மனிதனால் எது உட்படுத்தப்படுகின்றதோ அதற்கேற்ற தரவுகளை சரியாக தரும்படி அமைய பெற்றிருக்கிறது. ஆனால் மனிதனைப் போல சிந்திக்கும் ஆற்றலை இன்னும் இந்த ஏஐ தொழில்நுட்பம் பெறவில்லை. ஆனால் வெகு விரைவில் அதை பெற்றுவிடும். நாங்கள் கடந்த காலங்களில் யோசிப்போம், வீட்டில் இருந்து கொண்டு இன்னொருவரிடம் பேச முடியுமா என்று. நான் சிறு வயதில் இருக்கும்போது நான் யோசிப்பேன், எமது தொலைபேசி எந்த நேரமும் அடித்து கொண்டிருக்கும் போது இது ஏன் நமது கையில் இருக்கக்கூடாது என்று. ஆனால் அந்த தொழில்நுட்பம் நமது கையில் கிடைத்தது. அதுபோன்றுதான் இந்த ஏஐ தொழில்நுட்பம் மனிதனுடைய மூளைக்கு ஈடாக அது செயற்படும் விதத்தில் உருவாகும் என்பதில் நம்பிக்கை இந்த உலகம் அளித்திருக்கிறது. இது எல்லாமே உங்கள் கைகளில் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஜென்சி என்று அழைக்கப்படுகின்ற உங்களுடைய கையில்தான் இந்த அனைத்தும் இருக்கின்றது. அதற்காக இந்த டிப்ளோமாவுடன் உங்களது வாழ்க்கையை முடித்து கொள்ளாதீர்கள். தேடுங்கள். இதற்கு பிறகு பட்டதாரி ஆகுங்கள், மாஸ்டர் டிகிரி முடியுங்கள், அதற்கு பிறகு பிஹெச்டி செய்யுங்கள், அதுக்கு பிறகு ஃபெலோஷிப் செய்யுங்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு படித்து அந்த பட்டம் அவ்வளவும் பெற்றுவிட்டால் இன்னொரு துறையைச் சேர்ந்து படியுங்கள். படிப்பதால் நீங்கள் எதையும் நட்டமாகப் போவதில்லை. படிப்பது உங்களுக்கு முதலீடு. படிப்பு உங்களுக்கு அனுபவத்தை தரும். இந்த வாழ்க்கை உங்களுக்கு அனுபவத்தை தேடித்தரும், உங்களுக்கு அங்கீகாரத்தை தரும். இந்த நிறுவனம் இன்று என்னை அழைத்து இன்று இங்கு பேச விட்டிருக்கின்றது என்றால் நான் பெற்றுக்கொண்ட அந்த அங்கீகாரம் தான் என்னை அழைத்திருக்கின்றதே தவிர நான் சம்பாதித்து வைத்திருக்கின்ற பணம் அல்ல. நான் சம்பாதித்து வைத்திருக்கின்ற பணம் எனக்கு அந்த அங்கீகாரத்தை தரவில்லை. நான் கற்றுக்கொண்ட பட்டங்களும், நான் கற்றுக்கொண்ட பாடங்களும், நான் முன்னெடுத்து செல்கின்ற அந்த செயற்பாடுகளும் தான் எனக்கு இவ்வாறான ஒரு இந்த இடத்தில் பேசுகின்ற இந்த வாய்ப்பை பெற்றுத்தந்தது. இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் பொதுவானது, எனக்கு மட்டும் உரித்தானதல்ல. உங்களுக்கும் நாளை இது பொருத்தமானது, உங்களுக்கும் இது உரித்தானது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னை பேசவிட்டால் நான் மனக்கணக்கில் பேசிக்கொண்டே செல்வேன். ஏனெனில் நான் கற்றுக்கொண்டவை அதிகம், எனக்கு வாழ்க்கை கற்றுத்தந்தது அதிகம், இப்போது நான் கற்றுக்கொண்டிருக்கின்றதும் அதிகம். ஆகவே என்னை பேசச் சொன்னால் நான் மணித்தியாலக்கணக்கில் பேசுவேன். ஆனால் உங்களுடைய பசிக்கு, உங்களுடைய தொல்லையாக நான் மாற விரும்பவில்லை. ஆகவே நான் உங்களுடன் வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன், உங்களது கல்வி என்பது நிறுத்தப்படக்கூடாது. கல்வி என்கிறது மரணப்படுக்கையிலும் அது அமைய வேண்டும் என்பதுதான் எனது எந்த நாளும் தேடலாக இருக்கின்றது. அந்த தேடலை நீங்களும் உங்களது வெற்றிக்காக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களது தேவைக்காக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களது சந்தோஷத்திற்காக மாற்றிக்கொள்ளுங்கள். கனவு காண்பதை பெரிதாக காணுங்கள். செயற்கை நுண்ணறிவோடு இணைந்திருங்கள். வாழ்க்கையை முன்னேற்றுங்கள். உங்கள் அன்புடன் நான். வணக்கம்.